ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 3 to 4 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிஞ்சு அப்படின்னா, அந்த அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அது சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபோனில் பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. இப்போ அதோடைய கண்டினியூ பார்த்தோன்னே அப்படியே இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஜனனி வெளியில் போயிருக்கான்ற போது இந்த மாதிரி யாருக்கும் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லைன்றதால நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. உங்களை வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, போடி போய் வேலையை பாரு, தேவையில்லாமல் புலம்பிட்டுருக்காம போய் அடுப்பில் போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி கதிர் சத்தம் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாப்புல. அனுப்பிச்சி விட்டோன்னே கிச்சனில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த சமயத்தில் அது ஜனனியை கட்டுறாங்க. ஜனனி அவசர அவசரமாக எங்கிட்ட அந்த லொக்கேஷன் தேடி போகிறேன். ஏதோ கார் கிடைக்க மாட்டேது. எந்த ஒரு காரை புக் பண்ணாலும் அது பிஸின்னு வந்துடுச்சு. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு கார் ரொம்ப டக்குன்னு அந்த கார் முன்னாடி போய் நின்றோடனே டிரைவர் பிடிச்சி சத்தம் போகிறாப்புல, என்னம்மா கண்ணு தெரியாமல் வரீங்க, பார்த்து போங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார், தென்காசி வரையும் போகணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம், நானே இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எனக்கு பெரிய அர்ஜென்ட் சார், தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் ஆள் இருக்காங்க, அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே அவங்க இப்போ போயிட்டுருக்கும்போதே நினச்சிட்டே போயிட்டே இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஜனனிக்கு திடீர்னு ஒரு இது சக்தியோட நினைப்பு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கா. இவனை கட்டி வச்சுருக்காங்களே, என்ன பண்ணுறாங்களே, குணசேகர சொன்னது, இவ பேசினது, ரூம்குள்ளே குணசேகர என்னென்ன கண்டிஷன் போட்டான் எல்லாம் பேசுனது ஃபுல்லாக அவள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே இருந்தாலும் தூக்க மயக்கத்தில் இருக்கா. அப்படியே டிரைவர் பார்த்துட்டு, மேடம் நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க, நான் எதுனாலும் கரெக்டாக அந்த உங்களை சேஃபாக கொண்டு போய் சேர்த்து விட்றேன், எழுப்பி விட்றேன், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு தூங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கண்ணை அசடுறாங்க. அந்த சமயம் பார்த்து டக்குன்னு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த சக்தியை பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த ராமசாமின்றவன் கால் பண்ணுறான். என்ன மிஸ்ஸஸ் ஜனனி சக்தி, என்ன பண்ணுறீங்க, சக்தியை தேடி வந்துட்டுருக்கீங்களா இல்லை எதுவும் வீடியோவை தேடி போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஜனனி சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை அந்த வீடியோ தான் தேடி போயிட்டுருக்கு அப்படின்னா, வெரி குட், நீங்கள் பாட்டுக்கு சக்தியை தேடி வந்தீங்கன்னா அப்புறம் வீடியோ கிடைக்கலன்னா அப்புறம் சக்தியை எப்படி பார்க்க முடியாது. அப்புறம் வேணால் ஃப்ரெஷ்ஷாக வேணால் ஒரு வீடியோ வேணால் அனுப்பிச்சி விட்றேன், சக்தியை கை காலை உடச்சி அதை வேணால் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் வீடியோ கொண்டு வந்து கொடுத்துட்றேன், ஓகே அப்படின்னு சொன்னோன்னே, தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே அழுதுகிட்டே போயிட்டே இருக்காங்க காரில். அப்படியே அதுக்கடுத்து அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கிட்ட வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த குணசேகரனுக்கு கதிரி ஞானம் இப்போ டைனிங் உட்காந்துருக்கும்போது சாப்பாடு எடுத்து வந்து வச்சிடுறாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் மேலே மாடிப்படிக்கு போகும்போது ஞானம் கத்துறாப்புல, ஏண்டி ரேணுகா இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டோன்னே, அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, இதை விட பச்சை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஞானம் அமைதியாகிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்புக்கரசி வந்து உங்களுக்கு எடுத்து வச்ச சாப்பாடை ஃபுல்லாக பரிமாறுறான். அப்படியே முல்லை ஒரு டைலாக் சொல்கிறான், என்ன தான் நம்ம நந்தினி அக்கா ரேணுகா அக்கா இது நம்ம மேலே கோவமாக இருந்தாலும் சமையலில் இவங்க எல்லாமே எப்போயுமே பெஸ்ட்டு, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஞானத்துக்கு கோவம் வந்துடுச்சு. டேய், நீங்கள் வந்து இதுக்கு தானே திங்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி ஒரு செய்கை காட்டிட்டு அதை மட்டும் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. மேலே போய் அப்படியே தர்ஷன் ஒரு பக்கம், பார்கவி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போயிட்டு எல்லா பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிட்ருக்காங்க, இதாக பிரச்சனை ஆகிடும், பேசாமல் நம்ம ஒரு பிளான் வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்கவி சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் அந்த வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வெளியில் போகிறான். உடனே தர்ஷனுக்கும் கோவம் வந்துருச்சு, இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போய் தொலை, எதுக்கு எடுத்தாலும் நான் ஏதாவது அன்புக்கரசி ஏதாவது சொன்னான்னா அதை ஏமாத்துறான்னு சொல்லி சொன்னால் நீ நம்பவே மாட்டேன்ற, செய்ய மாட்டேன்ற, தேவையில்லாம நீ புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்து கீழே உள்ளவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே ரேணுகாவும் நந்தினியும் ஜெர்சனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க, நீங்கள் அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணமேவும் நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடணும் தாண்டா, அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணுறீங்களாடா, நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன்டா, இப்படியா ஒன்று சேருங்கடா, தேவையில்லாமல் மறுபடியும் சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கடைசியில் இவங்க சமாதானம் ஆகிட்டாங்க. இப்படி பழசெல்லாம் கண்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் கூட உன்னை வெறுத்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி இது ஜீவானந்த சார் சொன்னார், உங்கள் அம்மா வந்து பேசினாங்க, ஜனனி அக்கா வந்து பேசினாங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இவன் சொல்கிறான், அப்போ அவங்களால தான் ஒத்துக்கிட்டேன், எனக்காக நீ வரல செய்யலை அப்படின்னு சொல்லி 10 பழைய குப்பையை கிளற ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்ல வீட்டில், அது மாதிரி அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. உடனே ரேணுகா வந்து எடுப்பா, நான் காலில் கூட விழுகிறேன்ப்பா, ஜனனி இப்போ போயிருக்கிறது ரொம்ப கஷ்டத்தில் போயிருக்கா, அவங்க நீங்கள் 2 பேரும் பிரியணுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறதேவும், இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா இதை காரணமாக காட்டி அந்த அன்புக்கரசி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க எல்லா பேரும். அப்போ உடனே தர்ஷினி வந்து ஒரு பிளான் சொல்கிறான், இங்கேருந்து நம்ம பார்கவியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினோம்னா இவங்க ஏதாவது பார்கவியை சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க,
2 பேர்த்தையும் சேர்த்து வெளியே அனுப்ப முடியாது, பிரச்சனை ஆகிடும், விட மாட்டாங்க. அப்படின்றபோது தர்ஷன் மட்டும் ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அனுப்பலாம், இந்த பிரச்சனை முடிகிற வரை அவன் அங்கேயே இருக்கட்டும் சொல்லி தர்ஷனி பிளான் பண்ணுறான். சரி ஓகே அதே மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, சரி ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்கிறாங்க. தர்ஷன் நீ போய் சாமானை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே எல்லா பேரும் சாமானை பேக் பண்ணி அவன் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து வெளியில் போகிறேன். போன உடனே ஏய் எங்கே போகிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, மாப்பிள்ளை கிப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க, இல்லை மரியாதை கெட்டு போயிரு அப்படின்னு சொன்னோடனே முல்லை அமைதியாகிட்டான். உடனே குணசாரம் கேட்குறாப்புல, ஏய் எங்கடா போகிற அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கேயோ போகிறேன், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தானே இருக்குது, நான் போய்க்கலாம்ல, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அதனால் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒழுங்கு மரியாதை உள்ளே போய்டு, யாருமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, முக்கியமாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, பொண்டாட்டியை தாலி கட்டின பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போயிருவியா அப்படின்னு சொல்லி அன்புக்கரசியை பார்த்து அந்த அன்புக்கரசியும் தர்ஷனையும் பார்த்து சொல்லும்போது, அன்புக்கரசி தான் பொண்டாட்டின்ற மாதிரி மைண்டில் செட் பண்ண வைக்கிறாங்க. என்னது பொண்டாட்டியை விட்டு வெளில போகிறேன்னா, என் பொண்டாட்டி இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என் பொண்டாட்டினா அது பார்கவி மட்டும்தான், அவள் இடத்துல வேறு யாருமே இங்கே வர முடியாது, தேவையில்லாம அன்புக்கரசி தான் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் மரியாதை கெட்டு போயிடும், ஒழுங்கா பின்னாடி சாமான் எடுத்துகிட்டு மேலே போட அப்படின்னு சொல்லி குணசாரம் சொல்கிறாப்புல. போக முடியாதுன்னு சொல்லி அவன் கத்துனான். அந்த சமயம் பார்த்து ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி போலீஸ்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே அப்படி குணசாரம் பார்த்துட்டு, ஏம்மா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும், என்னான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குணசாரம் போலீஸ்காரம்மா பார்த்து சொல்லவும், அப்படி இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, எப்பா இங்கே தர்ஷன்றது யாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் மேடம், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஏப்பா நீ ஏதோ பார்கவின்ற நீ அன்புக்கரசியோட உனக்கு கல்யாணமாக இருக்குது, சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஏதோ பார்கவின்ற ஒரு பொண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கியாமே, ஒழுங்காக அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புப்பா அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் அப்படியே ரேணுகாவன் சொல்கிறாங்க, மேடம் பார்கவி தான் உண்மையான அவளோட பொண்டாட்டியே, தர்ஷனுடைய பொண்டாட்டி, இவங்க ஏதோ கோல்மால் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, சட்டப்படி அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் ஆகிருக்குது, பார்கவின்ற பொண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது தேவையில்லாமல் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நந்தினி முன்னாடி வந்து, மேடம் தர்ஷனுடைய பொண்டாட்டி பார்கவி தானே இருக்கக்கூடாது, இவள் பார்கவி வந்து என் சொந்தக்கார பொண்ணு, அவள் இப்போ சொந்தக்கார பொண்ணு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாருக்கும் ஷாக் கொடுத்த மாதிரி குணசேரனே ஷாக் ஆகிட்டாப்புல. சொந்தக்கார பொண்ணை என் வீட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குணசேரனுக்கு ஷாக் ஆனோடனே அப்படியே அதோடய அந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே நான் அடுத்து என்ன சின்ன சுவாரஸ்யமாக எப்படி பார்கவியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்களா என்ன இது அப்படின்றத க்ளீனாக பார்க்கலாம். தேங்க்யூ.